ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானவர் இப்பொழுது உன்னை விட்டு விலகி இருக்கின்றாரே என்று வருத்தத்தில் இருக்கின்றாயா? வாழ்க்கை முழுவதும் வருவேன் என்று சொன்னார். ஆனால் இப்பொழுது பாதியிலேயே என்னை விட்டு விலகிவிட்டார். அவரோ என்னை விட்டு சென்று விட்டார். நானோ அதே இடத்தில் நின்று கொண்டு அவரை இன்று வரை நினைத்து கொண்டிருக்கின்றேன். அவரை மறக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுது அழைப்பார்? எப்பொழுது என்னுடன் பேசுவார்? எப்பொழுது பழையபடி என்னுடன் சந்தோஷமாக இருப்பார் என்று பல விஷயங்களை அவரை பற்றி நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். உன் அப்பா நான் உனக்காக ஒரு வழி சொல்லட்டுமா? நான் சொல்வதை ஒரு நிமிடம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இரு. நிச்சயம் உனக்கானவர் உன்னிடத்தில் வந்து பேசுவார். அடுத்த 1 மணி நேரத்தில் அவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வரும். இதை கேட்டு முடித்த அடுத்த 1 மணி நேரத்தில் உனக்கு அவரிடமிருந்து அழைப்பு வரும். என்னுடைய நாமம் ஓம் சரவண பவ என்று சொல்லிவிட்டு உன்னவரின் பெயரை 1 நிமிஷம் சொல்லிக்கொண்டே இரு. என் திருவுருவ படத்தை பார்த்து கொண்டு கண்களை சிமிட்டாமல் அவர் பெயரை 1 நிமிடம் சொல்லிக்கொண்டே இரு தங்கமே. நிச்சயம் அவரே உன்னை அழைத்து பேசுவார். நீ அவர் மீது வைத்திருக்கின்ற அன்பு உண்மையானது, புனிதமானது. அதை யாராலும் மறுக்க முடியாது. உன்னுடைய அன்பை புரிந்து கொண்டு அவர் உன்னிடத்தில் வர வேண்டும் என்று நினைக்கின்றாய். இதில் எந்தவித தவறும் இல்லை. புரியாத சில விஷயங்கள் கால தாமதமாகி புரிந்தது உண்டு. அவருக்கு உன் அன்பு புரியும். ஆனாலும் சில விஷயங்கள் காரணமாக, சிலரின் சூழ்ச்சிகள் காரணமாக உன்னை விட்டு விலகி இருக்கின்றார். இந்த விலகல் எப்பொழுதும் நிரந்தரமாக ஆகிவிடக்கூடாது என்று நீ நினைக்கின்றாய். நிச்சயம் இது நிரந்தரமாகாது தங்கமே. அவர் உன்னிடம் மீண்டும் பழையபடி பேசுவார். உன்னிடம் அன்பாக நடந்து கொள்வார். செய்த தவறுக்காக உன்னிடத்தில் மன்னிப்பும் கேட்பார். அதற்கான அழைப்பு இன்னும் 1 மணி நேரத்தில் நிச்சயமாக வரும். உன் அப்பா வாக்கு என்றும் பொய்த்ததில்லை. நான் சொல்வது அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கைக்கு பொருந்தும். பொருத்தமானவை மட்டுமே நான் சொல்கின்றேன். நீ வாழ்க்கையில் பல அடிகள் பட்டு பல கஷ்டத்தோடு இருந்தாலும் உன்னவரை மனதார நினைத்தாலே ஒரு இன்பம் வரும். அதுதான் உண்மையான அன்பு. சில சமயங்களில் உன் கண்களில் கண்ணீர் வரும். அதுவும் அன்பின் அடையாளமே. மனதிற்கு மிகவும் பிடித்தவரை நினைத்தால் கண்ணீர் வரும் அல்லது சிரிப்பு வரும். இரண்டுமே அவர் மீது கொண்ட அன்பின் காரணம்தான். அன்பில்லாமல் யாருக்காக வேண்டுமானாலும் சிரிக்கலாம். ஆனால் அன்பு இல்லாமல் யாருக்காகவும் அழுக முடியாது. நீ அவரை நினைத்து அழுத நாட்கள் அனைத்தும் முடிய போகின்றது.